ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ட்டில் இருந்து எல்லாருமே வெளியே வராங்க. வந்ததுமே வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறது கேளு, நம்ம வீட்டில் யாருமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக மாறன் தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு அவங்க லாயர்கிட்டையும் எடுத்து சொல்லும் போது அப்போ கண்மணி சொல்கிறாங்க, யார் தப்பு பண்ணாலும் சரி தான், தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும், அது என்னுடைய புருஷனாக இருந்தாலும் சரி தான் அப்படின்னு சொல்லவும் உடனே ராகு ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஆமாம் கண்மணி சொல்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குது, யார் தப்பு பண்ணாலும் சரி அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். சரி வாங்க, இதை பற்றி இதுக்கு முன்னாடி நீ பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ராகு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கண்மணி இந்த மாதிரிக்கு ஒரு முடிவோடு சொல்லிட்டு இருக்கால, நம்ம தான் தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை அவளே பிடிச்சி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ராகு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்னடா இங்கே நின்றுட்டு இருக்கிறவா, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லும் போது வீராவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விட்னஸ் எதுக்காக மாறனுக்கு எதிராக சாட்சி சொன்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ வள்ளி வீராவை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த விட்னஸ் ராகுவை கஞ்சாட காட்டுறாங்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ ராகுவும் அவங்க பின்னாடியே போகிறதுக்காக இருக்கும்போது மாறன் உடனே தடுக்கிறாங்க. எங்கே போகிற அப்படிங்கும்போது, இது நான் அவர்கிட்ட பேசிட்டு வர அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ராகுவை இழுத்துட்டு போகவும் அப்போ இந்த விட்னஸ் பார்க்குறாங்க, என்னது நம்ம மேலே இருக்கிற பயம்லாம் போயிடுச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போ வள்ளி ரொம்பவே சோகத்தோட அழுதுகிட்டே அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அத்தை எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துருவா அப்படிங்கும்போது உடனே வள்ளி ஆம்லெட் போட்டு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, அத்தை உன் கையாலே எனக்கு ஊட்டி விடு, ஏன்னா நான் எப்போனாலும் உள்ளே போயிடுவேன், அதுக்கப்புறம் இந்த பாக்கி எனக்கு கிடைக்காம போயிடும், அதனால எனக்கு ஊட்டி விட அப்படிங்கும்போது உடனே வள்ளி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன் மாறன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, கண்டிப்பாக பாரு நீ தப்பு பண்ணலை, நீ அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நான் சொல்கிறது கேளு, இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, என்னத்தை நான் என்ன ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இதுதான் நடக்க போகுது, அப்புறமா எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு இருக்கிற, அதெல்லாம் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிடணும் த, இரு நானும் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படிங்கும்போது வள்ளி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அங்கே வீரா வராங்க, என்னது தேவையில்லாமல் இப்படிலாம் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எல்லாம் நல்ல மாதிரி தான் நடக்கும், நீங்கள் இதை பற்றிலாம் யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வள்ளிகிட்ட சொல்கிறாங்க, சரி சரி நீ ஒன்றும் அழுதுட்டு இருக்காத, எதுவும் நடக்காது அந்த மாதிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளிகிட்ட சொல்கிறாங்க, நான் ஊட்டி விடுத நீ சாப்பிடுத அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகவனை தான் கட்டுறாங்க. அப்போ அந்த விட்னஸையும் கண்மணியும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மாறன் வராங்க. என்ன எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற, அதுதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுதுல்ல, என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் சொல்லியாச்சுது, ஏன் அப்புறமா அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற, சந்தோஷமாக இரு, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீ எதுக்காக அதையும் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது வீரா தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனும் ராகவும் சிரித்து சிரித்து பேசுறதை பார்த்துட்டு வீரா ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. என்னது மாறனும் ராகவும் மாமாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஆனால் அந்த மாதிரிக்கு எதுவுமே இவங்க முகத்தில் தெரியாமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு மாமா விட்னஸுக்கு ரூபாயும் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் மாறனுக்கு எதிராக சாட்சியாக அவர் சொல்லியிருக்கிறாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி ராகு மாமா ஏதோ தப்பு பண்ணுறாரோ அப்படின்னு வீராவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இது இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னா வீரா பிருந்தாவை அழைச்சிக்கிட்டு நேராக லாயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ லாயர் கேட்குறாங்க, எதுக்குமே என்னை வர சொன்னீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் அந்த விட்னஸை பார்த்து நான் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க, அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு கேட்கும்போது, ஆமாம்மா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும், எதுக்காக இந்த நேரத்தில் போய் நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா தேவையில்லாமல் அவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, ஏற்கனவே மாறணும் அவரும் பேசி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அப்படி நடந்துடும், அதனால் நீங்கள் பார்த்து பேசாமல் இருக்கிறது நல்லது, நீங்கள் இப்போ எதுக்காக அவரை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ பிருந்தாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அக்கா எதுக்காக இப்போ இந்த விட்னஸை பார்க்க போகிறாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்களே நேரடியாக கேட்டு எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட பேசுறதுக்குள்ளே இல்லை ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுங்க அப்படிங்கும்போது உடனே லாயரும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்குறாங்க. சரிம்மா நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, அவரே ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் கூட நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக பேசிட்டு வந்துடணும் அப்படிங்கவும் வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, ரெண்டு பேருமே ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது, எதுக்குக்கா இப்போ நீ விட்னஸை பார்த்து பேச போகிற அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, மாறனை காப்பாற்றுறதுக்காக தான் அன்றைக்கி ராகவ மாமா விட்னஸுக்கு ரூபா கொடுத்தாரு, ஆனால் அவர் என்னென்னா கோர்ட்டில் மாறனுக்கு எதிராகவே சாட்சி சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, அதனால தான் நான் அவரை பார்த்து பேச போகிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பிருந்தாவுக்கு புரிஞ்சு போச்சுது, ஐயோ ராகவ மாமா தானே இந்த விபத்தை பண்ணார், ராகவ மாமா அவரை காப்பாற்றுறதுக்காக
காப்பாத்துறதுக்காக தான் ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆனா அக்கா வந்து மாறன் மாமாவை காப்பாத்துறதுக்காக தான் ரூபா கொடுத்துருக்கான்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டாலே. இப்ப மட்டும் அவரை பார்த்து பேசினாக்கி எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். இப்ப எப்படியாவது மாறன் மாமாட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டத்தோட ஆட்டோல வந்துட்டு இருக்கிறாங்க. வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிருந்தா வந்து அவங்க கையில இருக்கிற பர்ஸை வந்து தூக்கி வீசுறாங்க. அப்போ தற்செயலா விழுந்துற மாதிரிக்கு பிருந்தா வந்து சொல்றாங்க, ஐயோ அக்கா என் கையில இருந்த பர்ஸ் வந்து தவறி போய் விழுந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே ஆட்டோவை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பிருந்தாட்ட வந்து வீரா சொல்றாங்க, சரி பிருந்தா இப்பவுமே டைம் ஆகி போச்சுது, நீ வீட்டுக்கு கிளம்பிடு, நான் வந்து அந்த விட்னஸை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது உடனே பிருந்தாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா வந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. இது கெட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி பிருந்தா நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும் அப்போ வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அந்த வீரா வந்து விட்னஸை பார்க்கறதுக்காக போயிருக்கா அத்தை, அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சுது, இப்போ அவன் மட்டும் நேரடியாக போய் பார்த்துட்டான்னா அந்த விட்னஸ் வந்து இவகிட்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது, அப்படி சொன்னாக்கி இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணாகி போயிடும் அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, பரவாயில்ல அந்த விட்னஸ் வந்து உண்மையை சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், எது நடக்குதுனாலும் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கும்போது என்னத்தை நீ இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற, நான் இதுக்காகவே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க.